இந்த மாசம் மளிகை லிஸ்ட் ரெடி பண்ணிட்டேங்க. டேய் என்னம்மா போன வாரம் தானே 3000 பணம் கொடுத்து லிஸ்ட் கொடுக்க சொன்னேன். அது போன மாசம். இந்த மாசம் பருப்பு எண்ணெயோட விலை எல்லாம் ஏறிடுச்சு. இந்த லிஸ்ட்ல இருக்கறத வாங்குனாதான் இந்த மாசம் ஓடும். ஏய் என்னடி இது சீஸ் பட்டர் நட்ஸ் என்னது இது? வீட்டுக்கு தானே? ஹோட்டல்ல ஒரு லிஸ்ட் எழுதலையா? எல்லாம் உங்களுக்கு உங்க பசங்களுக்கும் தாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டின்னர் ஒன்னு ரெடி பண்ண போறேன். யூடியூப்ல பார்த்து வச்சிருக்கேன். என்னது யூடியூப் பார்த்தா? போன வாரம் இப்பதான் சூப்பு கொடுத்த யூடியூப் பார்த்து. அதுக்கே கம்பெனிக்கு 4 நாள் லீவு. அதெல்லாம் உங்களை வச்சுதாங்க டெஸ்ட் பண்ண முடியும். சரியா, அதை விடுங்க, சொல்ல மறந்துட்டேன். அடுத்த மாசம் எங்க அண்ணன் வீட்டுல விசேஷம். எனக்கு ஒரு புது புடவை வேணும். என்னடி அடுத்த குழந்தைக்கு போடுற? போன மாசம் பொங்கல் புடவை வாங்கினேன், அந்த புடவை எங்க? ஏங்க அது பழசாயிடுச்சுங்க. அந்த புடவையை கட்டி நான் 3 ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டேங்க. திரும்பி அந்த புடவையை எப்படிங்க நான் கட்டுறது? மத்தவங்க எல்லாம் என்னங்க நினைப்பாங்க? மத்தவன் என்ன நினைப்பா? மத்தவன் என்ன நினைப்பாரு? பாதி சம்பளத்தை காலி பண்ணிடுற. பேசாம என்ன பண்றது தெரியுமா? அந்த ரீல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடு. டெலீட் பண்ணி புதுசா ரீல்ஸ் போடு. ரொம்ப பண்ணாதீங்க. என் கூட ஷாப்பிங் வரீங்களா இல்லையா? சரி சரி வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லி மணிக்கு கணக்கா ஆக்க கூடாது. அது எப்படிங்க 10 நிமிஷத்துல முடியும்? நீங்க கூட்டு போறதே என்னைக்காவது ஒரு நாள். 10 நிமிஷத்துல அப்புறம் எப்படி முடியும்? சரி, வரும்போது பசங்களுக்கு பேட் வாங்கணும். பேட்டா? ஏய் நாங்களே இப்படி வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் அவங்க நேத்தே உடைச்சிட்டாங்க. உங்க பசங்க தானே, உங்கள மாதிரி தான் இருப்பாங்க. அட பாருங்க மக்களே, நல்லது பண்ணிட்டா ஏன் புள்ளங்கிறது, வேற ஏதாவது பண்ணிட்டா உங்க புள்ளதானேங்கிறது. இதெல்லாம் என்ன நியாயம்? இது எங்களோட சின்ன முயற்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்.